அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். இன்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது என்னவென்றால், முருகப்பெருமானின் அவதார நாளாக கொண்டாடப்படும் மிகுந்த ஆன்மீகத்தன்மையுள்ள திருநாள். அந்த நாள்தான் வைகாசி விசாகம். ஏன் இந்த நாள் இவ்வளவு சிறப்பு? முருக பக்தர்கள் ஏன் இவ்விழாவை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள்? விரதங்களும் வழிபாடுகளும் காவடிகளும் அபிஷேகங்களும் என முழுமையான விளக்கத்துடன் இந்த வீடியோவை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ஆண்டுக்கான வைகாசி விசாக தினம் எப்போது, எவ்வாறு வழிபட வேண்டும், என்ன காரியங்களை நிறைவேற்றும் இந்த திருநாள் என்பதை தெளிவான புரியக்கூடிய விளக்கங்களை பெறப்போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு முருக பக்தரா இருந்தீர்கள் என்றால் வீடியோவின் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா என்று டைப் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை முருக பக்தர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்று. வீடியோக்குள்ள போகும் முன்பு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோடும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இந்த தகவலை பார்த்து பயன்பெறட்டும். வாங்க இப்போ பதிவுக்குள்ள செல்லலாம். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று வைகாசி விசாகம். வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரத்தில் இந்த பெருவிழா கொண்டாடப்படுகிறது. அனைத்து முருகன் ஆலயங்களிலும் வைகாசி விசாக பெருவிழா 10 நாட்கள் விழாவாக வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காக வைகாசி விசாகத்தன்று பக்தர்கள் பலரும் பால்குடம் காவடி ஏந்தி வந்தும் பாத யாத்திரையாக வந்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதுண்டு. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் மட்டுமின்றி புகழ்பெற்ற முருகன் கோவில்கள் பலவற்றிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று வழிபடுவது உண்டு. முருகனின் அவதாரம் பற்றி இப்போது பார்க்கலாம். வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமான் அவதரித்த திருநாளாகும். முருகப்பெருமான் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்து உதித்தவர் என கந்தபுராணம் சொல்கிறது. விசாகம் என்றால் துளிர்த்து வருதல் என்று பொருள். சிவபெருமான் என்னும் ஞான விருட்சத்தில் இருந்து துளிர்த்து வந்தவர் முருகப்பெருமான். அதனால்தான் அவரை ஞானப்பழம் என்று போற்றுகின்றோம். சூரபத்மன் பெற்ற வரத்தின்படி சிவனின் அம்சமாக தோன்றியவர் முருகப்பெருமான். இது முருக பக்தர்கள் அனைவரும் கொண்டாடும் மிக முக்கியமான நாளாகும். வைகாசி விசாகம் வழிபாட்டு முறை பற்றி இப்போது பார்க்கலாம். இந்த ஆண்டு வைகாசி விசாக திருநாள் ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. ஜூன் 8ஆம் தேதி பகல் 2:10 துவங்கி ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:40 வரை விசாகம் நட்சத்திரம் உள்ளது. ஆனால் ஜூன் 10ஆம் தேதி பகல் 12:27 தான் பௌர்ணமி திதி துவங்குகிறது. ஆனால் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரம் வரும் ஜூன் 9ஆம் தேதியையே வைகாசி விசாக நாளாக எடுத்துக்கொண்டு விரதம் கடைபிடிக்க வேண்டும். வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட வேண்டும். வைகாசி விசாகத்திற்கு முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்து முருகப்பெருமானின் படம் விளக்கு உள்ளிட்ட அனைத்தையும் சுத்தம் செய்து தயாராக எடுத்து வைத்துவிட வேண்டும். வைகாசி விசாக நாளன்று அதிகாலையில் எழுந்து முருகப்பெருமான் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும். வேல் அல்லது முருகப்பெருமானின் விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் அன்றைய தினம் முருகப்பெருமானின் மனம் குளிர குளிர பால் பன்னீர் சந்தனம் ஆகியவற்றால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். வைகாசி விசாகத்தன்று ஏராளமான பக்தர்கள் பால்குடம் ஏந்தியும் காவடி சுமந்து வந்தும் தங்களின் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவது உண்டு. வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம். முருகனின் அருள் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சந்ததி பெருகும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானின் மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பு. கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் ஆகியவற்றை பாராயணம் செய்யலாம். ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம்.
கந்த சஷ்டி கவசம் மற்றும் வேல்மாறல் வீடியோக்களின் லிங்குகளை கீழே கமெண்ட் பாக்ஸ் மற்றும் டிஸ்கிரிப்ஷன்ல டேக் பண்ணியிருக்கேன். மறக்காம பாருங்க. அன்றைய தினம் வேல் வழிபாடு செய்வதும் வேல் பூஜை செய்வதும் சிறப்புக்குரியதாகும். வைகாசி விசாகம் பெரும்பாலான முருகன் கோவில்களில் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படும். அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு வீடுகளிலும் இனிப்புகள் செய்து படைத்து வழிபடலாம். வைகாசி விசாகம் அன்று கோவிலுக்கு செல்ல முடியாத பக்தர்கள் வீட்டிலேயே விரதம் இருந்து முருக வழிபாடு செய்யலாம். அன்றைய தினம் வீட்டில் முருகப்பெருமானுக்கு படைக்கும் நைவேத்தியத்தை மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். முடிந்தால் அன்னதானம் வழங்குவது சிறந்தது. வீட்டில் வேல் இருந்தால் வேலுக்கு பால் அபிஷேகம் செய்து முருகனின் அருளை பெறலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுபோல ஆன்மீக தகவல்கள் அறிய கோவிந்தம் டைரிஸ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.